beloved. பூமியெங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said that ye shall be witnesses unto me all through the earth. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி அமைத்திருக்கிறார் என்று பாருங்கள். Today see how the Lord Jesus Christ has reshaped our life. நாம் ஒரு ஸ்டெப் ஆண்டவரிடத்தில் போக இறங்கி வருவோமானால் ஆண்டவர் நம்மை நோக்கி ஆசீர்வதிக்க அவர் எத்தனையோ அடிகள் இறங்கி நம்மை தேடி வருகிறார். If you go forward one step towards the Lord, then the Lord is always ready to get down himself to come towards us, keeping many thousand steps. கர்த்தராகிய இயேசு அன்புள்ள தேவன். The Lord Jesus Christ is a loving God. அவருடைய அன்பை அனுபவிக்க முடியாதபடிக்கு மனிதருடைய பாவங்கள் தான் அவருக்கு நமக்கு இடையில தடையாக இருக்கிறது. The sins of man is in between man and God as a hindrance, so that man could not enjoy the love of God. ஒரு பாவத்தையும் மறைக்காமல் நாம் செய்த அத்தனை பாவங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கையிட்டார். Without hiding any sin which we have committed, and if we confess all the sins which we have committed unto the Lord, பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை முற்றிலும் சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. அவரால் மன்னிக்காமல் இருக்கவே முடியாது. He cannot but forgive. அறிக்கையிட்ட மனிதருடைய பாவங்களை மன்னித்து அவனை சுத்திகரிப்பது தேவ நீதி. It is the righteousness of God to forgive all the sins which are being confessed and to cleanse. நம்மை தாழ்த்தினால் மாத்திரம்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Only if we humble ourselves we could receive it. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டால் ஆண்டவர் அவனை தேடி வந்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவனை ஒரு நீதிமானாக மாற்றுகிறார். If a man humbles himself and if he confess all the sins which he have committed unto the Lord, then the Lord comes seeking after him and he forgives him. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமா? 1 minute shall we all close our eyes. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்னும் எனக்குள் பாவம் இருக்கிறது என்று உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தினால், உணர்த்துகிற அந்த பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். If you, all those who are being hearing this, beloved, if you are being convicted that any kind of sin which is being pricking in your heart, if you being convicted of that sin, you please confess that sin. அருமையான இயேசு உனக்குள்ளே மெய்யான விடுதலையை, மெய்யான இளைப்பாறுதலை தர இந்த சாயங்கால வேளையில் உன்னை தேடி வந்திருக்கிறார். Our dear Jesus has come seeking after you, so in this evening time to give you deliverance and the rest which you are being seeking. உன் வியாதி படுக்கையை முற்றிலும் மாற்றும்படி அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். He has come seeking for you to change all your sickness and your bed. இத்தனை வருட காலமாக துக்கத்தோடு ஜீவித்துக் கொண்டிருந்தவருடைய துக்கத்தை உன்னை விட்டு மாற்றி உன் கண்ணீரை துடைத்து உனக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் தேடி வந்திருக்கிறார். Jesus Christ has come seeking after you so that he could turn all the griefs which you have been grieving for these years and to give you rest. பரம்பரையாக உன்னையும் உன் பிள்ளைகளையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா சாபங்களையும் உன்னை விட்டு நீக்க அவர் தேடி வந்திருக்கிறார். He has come seeking after you to remove all the curses which is being in your family for generations together. உனக்குள்ள இருக்கிற மரண பயத்தை உன்னை விட்டு நீக்கி உன்னை ஒரு தைரியசாலியாய் எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக, எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்பாக நிமிர்ந்து நிற்கும்படி உன்னை மாற்றக்கூடிய தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். The Lord who is able to change you as a bold person, as a daring person, to be delivered out of all the fears and to stand before all the problems and the people as a daring person, the Lord Jesus Christ has come. இவைகள் அத்தனையையும் நாம் அனுபவிக்க முடியாதபடி தடையா இருக்கிற ஒன்றே ஒன்று நம்முடைய பாவம். The only thing which hinders to enjoy and experience all these things is sin. உன்னிடத்தில், ஒரு மனிதனிடத்தில் தேவன் கேட்கிற ஒரே ஒரு காரியம், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிறதை அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்திலே அவர் கேட்கிறார். Unto you, even unto a man, rather than walking in the humility of heart, what are the other things which the Lord is asking for? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். Oh man, the Lord has informed you about the goodness. நியாயம் செய், you do righteousness. இரக்கத்தை சிநேகி,
you love the mercy. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள அஞ்சாதே. You walk humbly before the Lord and don't fear to accept yourself that, don't fear to admit yourself that you are a sinner. பாவங்களை மன்னிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to forgive the sins. உன்னை விடுவிக்க காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to deliver you. உன்னை விடுவிக்க அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். He is longing to deliver you. உனக்கு இளைப்பாறுதலை தர அவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். He is longing with a desire to give you rest. நம்மை தாழ்த்துவோமாக. Let us humble ourselves. ஆண்டவரே நான் பாவி. Lord, I am a sinner. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாய் மனிதர்களுக்கு முன்பாக காணப்படக்கூடும். Perhaps you might be found in many kinds of people, before many kinds of people. நீங்கள் ஒரு பெரிய முக்கியமான பிரபலமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். Perhaps you might be a familiar politician, அரசாங்க அதிகாரியா இருக்கலாம், a government officer. தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. But you have to humble yourself before the Lord. நான் பாவி, I am a sinner. என் பேரில் நீர் கிருபையாயிரும். Have mercy upon me. என் பாவத்தை மன்னியும் என்று தைரியமாய் நீ செய்த பாவத்தை அறிக்கை. Boldly you confess your sins, saying that, Lord, forgive my sins. தாமதம் இல்லாமல் அறிக்கையிட்ட இந்த நேரத்திலேயே ஆண்டவர் உன்னை முற்றிலும் கழுவி சுத்தமாக்கி உன்னை ஒரு நீதிமானாய் நல்மனசாட்சியோடு உன்னை திருப்பி அனுப்ப அவர் உண்மையுள்ள தேவன். Without delay, the Lord is faithful to make you as a righteous person and as a clean person if you confess your sins and if you accept your sins and confess your sins unto Jesus. மத வைராக்கியம் வேண்டாம் பிரியமானவர்களே. Don't have religious zeal. எந்த மதமும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. No religion will take you to heaven. கிறிஸ்தவ மதமும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Even the religion of Christianity will not take you to heaven. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும். But the experiences which the Lord Jesus brought will take you to heaven. மத வைராக்கியம் வேண்டாம். Don't have the religious zeal. சாதி வைராக்கியம் வேண்டாம். Don't have caste zeal. எந்த விதமான இந்த பூமிக்குரிய ஒரு வைராக்கியமும் நமக்கு அவசியம் இல்லை. We don't need any kind of zeal of this earth. இயேசு அன்புள்ளவராய் தனித்து நிற்கிறார். Jesus is, as a loving person, is standing solitarily. இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு அவசியம். Jesus is needful for each and every man who is under the sun. அவருக்கு நீ தேவைப்படுகிறாய். You are needful for him. அவர் உன்னை அப்படியே விட்டுவிட விரும்புகிறதில்லை. He doesn't decide to leave you as such. அவர் உன்னை நேசிக்கிறார். He is loving you. நீ அதற்கு இடம் கொடாவிட்டால் அவருடைய அன்பு இடம் கொடுக்கிற இன்னொருவரை தேடி போகும். If you don't give room for him, then his love will go seeking after one who gives room for his love. ஒருவரும் கெட்டு போக அவர் விரும்பவில்லை. He doesn't decide to anyone to be perished. அவர் சீஷர்களை அனுப்பும்போது நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் நீங்கள் சமாதானத்தை கூறுங்கள், சமாதான பாத்திரம் இங்கே இருந்தால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லாவிட்டால் காலில் படிந்த தூசியை உதறிவிட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு போங்கள் என்று சொன்னார். So when he sent his disciples, he said that when you go to a house, if you pronounce peace upon the house, if the man who is worthy of peace is there, then let peace be upon that house. If it is not so, then you shake off the dust from your feet and get out of that place. நீ இடம் கொடுக்காவிட்டால் அவருடைய அன்பு மற்றொருவரை இடம் கொடுக்கிறவரை தேடி போகும். If you don't give room for him, then his love will go seeking after one who is giving room for his love. இன்றைக்கு அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். Today he has come seeking after you. நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமில்லை என்றால் அவருடைய அன்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை தேடி போய்க்கொண்டே இருக்கு. If you are not ready to accept him, then his love will go seeking after them who is ready to give room for his love. நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு மிகவும் அவசியம். For each and every one of us, our Lord Jesus Christ is needful. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, பாவங்களை அறிக்கையிடுவோமாக. let us confess our sins. ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்வோமாக. Lord, forgive my sin. நாம் பாவங்களை அறிக்கையிட தெய்வத்துக்கு நமக்கு இடையில முதலாக நின்று கொண்ட அந்த பாவங்கள் அறிக்கையிட அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதது போல அது உடைந்து நொறுங்கி விழுந்து கொண்டே இருக்கும். As we keep confessing sins, then this sin which is standing as a great wall in between us and Jesus will start to fall as though one brick will not be upon the other brick. ஒவ்வொரு பாவமும் ஒரு கல். Each and every sin is a stone. நாம் பிறக்கும்போதே பாவத்தோட பிறந்தோம். When we were born with sin. ஏற்கனவே பாவத்துக்கு அஸ்திவாரம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது. Already the foundation of sin is in man.
ஒவ்வொரு பாவம் செய்ய செய்ய நாமே அந்த சுவரை உயரமாக கட்டிக்கொண்டிருக்கிறோம். As we keep committing sin after sin, we ourselves are building that wall. நாம் கட்டின சுவரை நாமே உடைப்போம். So let us shatter that wall which we have built. அறிக்கையிட அது உடைந்து போகும். As we keep confessing, that wall will be shattered. பாவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற தெய்வத்தை பாவத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறதான மனிதர்கள் தரிசிக்கலாம். So if it is so, then the man who is in the side of sin will be able to see God who is on that side. பாவம் இருக்கிற வரைக்கும் தெய்வத்தை நாம் ருசிக்க முடியாது. As long as sin is, we cannot taste God. இரண்டாவதாக ஒரு மனிதன் தேவ பக்தியுள்ளவனாக மாற வேண்டும். Secondly, a man should become a worshipper of God. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். First of all, we have to confess our sins. இரண்டாவதாக தேவ பக்தியுள்ளவர்களாய் மாற வேண்டும். Secondly, we should become a worshipper of God. தேவ பக்தி என்றால் என்ன? What is the meaning of being godliness? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். It is said here that God heareth not sinners. ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் மாற வேண்டும். So a man should become a godly man.